வெளியே போன கிங் ஆன்ட்டு வெளியே கிங் இல்லை உள்ளே இருக்கானா அப்படின்னு வந்து பார்க்குது. நம்ம சங் ஜிங்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் முன்னாடி. வந்து நின்றுட்டு நீ தான் ஹியூமனோட கிங்கான்னு கேட்டுட்டு ஓங்கி அதோட ஃபுல் பவரில் ஒரு பஞ்சு கொடுக்குது. எல்லா பக்கமும் காற்று வீசி சும்மா அந்த சிங்கம் எல்லாருமே என்ன மாதிரி சங் ஜின்னு செத்துட்டானா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது தலைவன் சிங்கிளாக நிற்கிறான் அசால்ட்டாக. யூ ஆர் வீக்குன்னு அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. பார்த்தா அவன் ஒரு ஒன்றுமே அவன் திருப்பி ரிட்டன் ஒரு குத்துனா கிங் ஆன்ட்டு பறந்து போய் அந்த தெறிக்க வந்துடுது. மறுபடியும் ரிட்டன் வருது. வா 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 அப்படின்ட்டு 2 பேரும் செம ஃபைட்டு. அதே ஃபோர்ஸு மறுபடியும் ரிட்டன் நம்ம சங் ஜின்னு ஒரு குத்துறான். அப்புறம் 2 பேரும் மூஞ்சிலே குத்திக்கிறாங்க டம்மு டிம்முன்னு. 2 பேரும் மூஞ்சில் குத்துனதுக்கு அந்த எக்ஸ் கெலிட்டோனே உடஞ்சிருச்சு நம்ம கிங் ஆன்ட்டுக்கு. என்னடா எக்ஸ் கெலிட்டோனே உடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் 2 பேர் குத்தின்னு போகும்போது எக்ஸோ செலிட்டனே உடஞ்சிருச்சு. தெரிக்க விட்டான். மறுபடியும் ஃபைட்டு வேறு மாதிரி 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. உடனே ஒரு உள்ளே இருக்க பாய்சன் எடுத்து சங்ஜின்னு கீச்சிட்டான். சங்ஜினுக்கும் பாய்சன் ஏறிடுது. உடனே நீ எல்லாம் வேஸ்ட் ஹியூமன், நீ அவ்வளோதான் செத்துட்ட அப்படின்னு ஓங்கி மறுபடியும் அடிக்க வருது. நம்ம சங் ஜின்னு கையை அசால்ட்டாக பிடிச்சி ரிட்டன் ஒரு குத்து. ஏன்னா நம்ம சங் ஜின்னுக்கு தான் பாய்சனே ஏறாதே, ஏறினாலும் அது க்யூர் ஆகிடும். அது அந்த ஆண்ட்டுக்கு தெரியாது, கிங் ஆண்ட்டுக்கு. மிரண்டு போய் நிற்கிது. என்னடா நான் என்ன மாதிரி பாய்சன் கொடுத்தாலும் ஒன்றுமே ஆக மாட்டேது இவனுக்கு அப்படின்னு மிரண்டு போய் நர்வஸாக நிற்கிது. பின்னாடி நம்ம டீம்மேட்டும் நர்வஸு, இதுவும் நர்வஸ். அது நம்ம சங் ஜிங் உணர ஆரம்பிச்சிட்டான். நர்வஸ் ஆகிடுத்துன்னு மறுபடியும் ரிட்டன் எகிரி ஒரு அடி. அந்த இடமே நொறுங்குது, தெரிக்குது. ஓவர் பவர் ஆகுறான். இதோட விளையாட்டை நிறுத்தி போன்னு சொல்லிட்டு தலைவன் சும்மா பீரு இறங்குறான். நம்ம கிங் சன்வும் கத்தி எடுத்துட்டான். இதுக்கப்புறம் சண்டை சீரியஸாக இறங்க போகுது. வந்து அதே வேகத்தில் அடிக்கிறான். மறுபடியும் நம்ம சன் ஜின்கு அதுலேருந்து எட்ட போய் ஒரு திரும்பி அந்த கத்தியை வச்சு வெட்டுறான். ஆனால் தடுத்துது எக்ஸோ ஸ்கெலிட்டன் வச்சு. மறுபடியும் ரிட்டன் அடிக்குது. மறுபடியும் நம்ம தலைவன் புஷ் பண்ணி அதே வேகத்தில் ரிட்டன் வரான். விரல்து 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறானுங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஆனால் நம்ம சங் ஜின்வும் பரவாயில்ல, பாரனோட இவன் சக்தியாக தான் இருக்கான் கொஞ்சம். ஆனால் நம்ம பாரனே ஜெயிச்சிட்டேன், இவன் தான் கிடக்குறான் அப்படின்ட்டு தலைவன் வெட்டுறான். கெலிட்டோன்னு கண்ட இடத்துல வீரல் விட்டுருது. சும்மா நொறுக்குறான் போட்டு. அப்புறம் வந்து மல்டிடேட்டும் அப்டேட் ஆகிடுச்சு. அதுவும் அப்கிரேட் ஆகிடுச்சு. அந்த வேகமாக வெட்டுற பவர் உடனே சரா மாதிரி வெட்டுறான் அப்கிரேட் பவரை வச்சு. அப்பயும் அது ஒரு வான்னு கத்துது. கையை வெட்டி கடாசிட்டான். கையை ஒரு கையை வெட்டிட்டான். இன்னும் அப்படின்ட்டு மறுபடியும் ஃபுல் பவரில் ஒரு கத்துறாரு. எல்லா ஆன்ட்டியும் இறக்கிட்டார். அவரோட பேக்கப் ஆர்மி இறக்கிட்டார். நம்ம சங்ஜிங் தான் வேறு லெவல் பேக்கப் ஆர்மி. அதை வச்சு சொருவி அடிச்சிட்டான். இதை பார்த்தோன்னே தலைவன் ஐயோ நான் கிளம்பிடுறேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னு. தலைவன் நான் ஆர்டர் போட்டால் தான் அவனால் வாழ முடியுன்றான். ஆனால் இவன் எகிரி குச்சி ஓடுறான். உடனே நம்ம தலைவன் வந்து ஆக்டிவேட் கமாண்டர் டச் ஆக்டிவேட் பண்ணி ஒரு அடி தரையிலே அடித்து மண்ணிட வச்சிட்டான். அடுத்தது அப்படியே நவுந்து எப்படியா ஓடிடலாம் அப்படின்னு அந்த கிங் ஆண்ட்டு அவன் ஓடுறான் சரா மாதிரி வெட்டி முடிச்சிட்டான் தலைவன். முடிச்சுட்டு இந்த எபிசோடே முடிஞ்சிச்சு. கிங் பீரு அழிஞ்சிருச்சு.